100% சந்திச்சிருக்காங்கண்ணா. நான் ரூம் நம்பரோட நான் சொல்றேங்கண்ணா. முதலமைச்சர் சட்டமன்றத்தில் இல்லைன்னு சொல்லட்டுங்க. முதலமைச்சருடைய அவரை சுற்றி இருக்கக்கூடிய IAS அதிகாரிகள், பிரைவேட் செக்ரட்டரி, பர்சனல் செக்ரட்டரி, அவங்க அதானியினுடைய அதிகாரிகள் ரெகுலரா சந்திக்கிறாங்க. ஏன்னா அவங்க முதலமைச்சருக்காக பேசுறாங்க. சந்திப்பு நடக்குது, இந்த வாரமும் நடக்குது. என்னங்கண்ணா, அதான் நான் சொல்றேங்கண்ணா. சட்டமன்றத்தில் இது சொல்வதற்கான காரணம் என்னன்னு கேட்கிறேன். நான் அதானி சந்திக்கவே இல்லை. அப்ப அதானியை சந்திப்பது ஒரு குற்றம், அதனால நான் சந்திக்கல நீங்க சொன்னா மருமகன் சந்திக்கலையா? அதையே அண்ணா இப்போதைக்கு அதுக்குள்ள நாங்க போக விரும்பலீங்கண்ணா. அதுக்குள்ள நாங்க போகல. முதலமைச்சரையா வாலண்டியரா வந்து நான் சந்திக்கலன்னா அமெரிக்காவில் ஒரு கோர்ட்ல அங்க இருக்கக்கூடிய அரசு நிறுவனம் ஒரு சார்ஜ் ஃபைல் பண்ணிருக்காங்க. குறிப்பாக தமிழகம் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதுல தமிழகத்தினுடைய மின்சார கொள்முதலை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இங்க நடந்திருக்குன்னு சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர் குற்றச்சாட்டு, உங்களுக்கு அது ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைங்கிறது நம்ம குற்றச்சாட்டு. அமெரிக்கால இருந்து நீயே எங்களுக்கு சொல்றேன், அது உங்க ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது. எங்க நாட்டில் பிரச்சனை இருந்தால் நாங்கள் அதை பார்த்துக்கிறோம். யாரு வேணாலும் ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், தமிழ்நாட்டில் டிவிஎஸ்சியில போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், நாங்க விசாரிக்கிறோம். அதுதான் நம்மளுடைய அந்த குற்றச்சாட்டு. முதலமைச்சர் வாலண்டியரா வந்து இல்லை இல்லை இல்லைன்னு சொல்றதுதான் நீங்க கேட்பது போல் சந்தேகம் எழுதா அப்படின்னு கேட்கிறீங்க. நான் முதலமைச்சருக்கு சொல்றது, நீங்க சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் நான் சந்திக்கலன்னு நீங்க சொல்றீங்க. உங்க மருமகன் சந்திச்சிருந்தா அப்ப நீங்க குற்றத்தை ஒப்புக்கிட்டீங்க. ஏன்னா நீங்க தான் அதை மறைக்க பாக்குறீங்க. நான் அந்த குற்றங்கிற பாயிண்ட்டுக்கே போலீங்கன்னா, ஏன்னா தொடர்ந்து DIPR ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்றாங்க. நாங்க எந்த கான்ட்ராக்ட் கொடுக்கல, கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் அதானியும் உங்களுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் எதற்காக சம்பந்தப்படுத்தி அமளி துளியிலே ஈடுபடுகின்றார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. முதலமைச்சர் இல்லைன்னு சொல்லிட்டோம், சுவாரஸ்யம் இருக்கணும். முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் இல்ல, அவர் பொய் சொல்றாரு, என் குடும்பத்திலே யாரையும் சந்திக்கலன்னு சொல்லட்டும், அப்புறம் ஆதாரம் கொடுக்கறோம் சொல்லட்டுங்க. தலைவா, எத்தனை விஷயத்தை நாங்களே கொடுக்கிறோம், கொடுக்காமையா பேசுறோம்? எவ்வளவு விஷயம் கொடுக்கிறோம், நிறைய கொடுக்கிறோம். அவர் இல்லைன்னு சொல்லட்டும், அவரு தான் நேற்று சொன்னாரு. சொல்லுங்கண்ணா. ஒன்று தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டுங்கன்னா, இன்னைக்கு நம்முடைய இந்திய அரசு வளர்ச்சி பாதையிலே செல்ல வேண்டும் என்றால், டெவலப்மெண்டல் ஒர்க் நடந்துதாங்க ஆகணும். அதில் மாற்று கருத்து இல்லைங்க. டங்ஸ்டன் விகாரத்தை பொறுத்த வரைக்கும் அது நியாயமான ஒரு விஷயம். காரணம், சமணர் படுகை இருக்கு, மெகாலித்திக் பரியல் சைட் 2000 ஆண்டுகள் பழமை எல்லாம் இருக்கு, அழகர் மலை பக்கத்தில் இருக்கு. ஓகேங்கண்ணா. இன்னைக்கு மத்திய அரசு எல்லா விஷயமும் கூட தமிழகத்திற்கு கொண்டு வரும் பொழுது எல்லாத்தையும் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அது முன்னாடி போகாது. நீங்க ஆக்கப்பூர்வமா என்கேஜ் பண்ணி, இல்ல பிரச்சனை இல்லாத ஒரு பகுதிக்கு மத்திய அரசை கூட்டிட்டு போங்க. அதெல்லாம் அங்க சொல்ல ஆக்கப்பூர்வமான அரசியலை வைப்போம். எல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து எங்க போய் நிற்கும் என்பதுதான் எங்கள் கேள்வி. எதுவுமே வேண்டாம், உள்ளே வராதீங்க, அது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு போக்கு கிடையாது. சரி, டங்ஸ்டன் வந்தாங்க, பிப்ரவரியிலே சொல்லிருக்கலாம் இங்க வேண்டாம், வேற இடத்த பாருங்க, வேற இடத்த மேப் பண்ணுங்க, அது ஆக்கப்பூர்வமான ஆலோசனை. இன்னைக்கு பிரச்சனையான பிறகு 10 மாதம் கழித்து நாங்கள் முதல்ல இருந்து விரோதம் அப்படின்னா அதான் நாங்க கேட்கிறோம். உங்க அதிகாரிகள் பேசவே இல்லையா? வெள்ளை அறிக்கை சட்டமன்றத்தில் கொடுங்க. அதிகாரிகள் பேசி இருக்கின்றார்கள். இல்லாட்டி மத்திய அரசு பொய்யான செய்தி குறிப்பு கொடுப்பாங்களா? மத்திய அரசுடைய செய்தி குறிப்புல தமிழக அரசு எங்கிட்ட பேசினாங்கன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப மத்திய அரசு பொய் சொல்றாங்களா? கிடையாது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. டெவலப்மெண்டா, நோ டெவலப்மெண்டா, அந்த டெவலப்மெண்ட் எந்த மாதிரி? சோ நீங்க போராட்டம் வெடிக்குது, அதன் பிறகு நான் ஸ்டாண்டை மாத்தறேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல முதலமைச்சருக்கு அழகு கிடையாது.